ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்தார். அதேபோல் தமிழிலும் சிங்களத்திலும் பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்தார். இப்பொழுதிலே தமிழிலே மாத்திரம் பிரசங்கிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த நாள், விசேஷித்த நாள், நித்திய மகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தமிழிலே மாத்திரம் பிரசங்கிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தகப்பனே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம். உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் மறைவானவர்களும் அல்ல, எங்களுடைய இருதயங்கள் மறைவானதும் அல்ல. உம்முடைய வார்த்தையை விதைக்கிறோம். இலங்கை தேசத்திலும், ஆசியா தேசத்திலும், ஐரோப்பிய தேசத்திலும், கண்டங்களில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவ தலைவருடைய இருதயங்களை, ஊழியர்களுடைய இருதயங்களை, விசுவாசிகளுடைய இருதயங்களுடைய தொனித்து பிசாசின் கிரிகளை கண்டு மனம் திரும்ப நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மாற்கு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வார்த்தையிலிருந்து 28வது வார்த்தை வரை. நான் மாற்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21லிருந்து 23 வரை நான் அதை வாசிக்கிறேன். பின்பு கப்பர் நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவளுக்கு போதித்தபடியினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். கவனியுங்கள், ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன் இருந்தான் என்று சொல்லும்போது இயேசு அதை கண்டார். அவருடைய சபையாகிய சரீரத்திலே நானோ நீங்களோ அங்கமாய் இருக்கிற இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, சபை கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சரீரம். மக்கள் கூட்டமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சபையாக நாங்கள் காணப்படுகிறோம். கவனியுங்கள், பிசாசோ பிசாசின் கெட்ட ஆவிகளோ கிறிஸ்தவர்களை பலவந்தமாக பிடிக்க முடியாது. காகம் தலைக்கு மேலாக பறக்கலாமே ஒழிய தலையிலே கூடு கட்ட முடியாது. பிசாசு என்னை வஞ்சித்து விட்டான், பிசாசின் கிரியைகளுக்கு நான் உள்ளாகிவிட்டேன், ஏன் தான் எனக்கு இதை என்று சொல்லி இன்றைய நாட்களிலே சாட்டு போக்கு சொல்லுகிற தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகள் உண்டு. திரும்பவும் சொல்லுகிறேன், பிசாசோ கெட்ட ஆவிகளோ பலவந்தமாக தேவ பிள்ளைகளை பிடிக்க முடியாது. ஆனால் பிசாசு அவளை சோதித்து பாவத்திலே விழுத்தலாம். அன்றைக்கு இயேசுவின் போதனையை நீங்கள் கேட்டால் அது ஆச்சரியமாயிருந்தது, அவருடைய செயல் ஆச்சரியமாயிருந்தது. அதே போலத்தான் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்திலே அவருடைய போதனை செயல்கள் ஆச்சரியமாய் இருக்க வேண்டும். உலகத்தார் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை நாமும் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகையினாலே ஒன்றை கிறிஸ்தவ தலைவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் சிந்திக்க வேண்டியது பிசாசானவனை கட்டுவதாகும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினேன் ஆகியில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மாற்கு 3:27 சொல்லுகிறது. பிசாசு பலவானை கட்டுகிறார். நாங்களோ அந்த பிசாசுடைய தலையை இயேசு சிலுவையிலே நசுக்கி இருக்கிறபடினாலே நாங்கள் தேவனுடைய ஆளுகையிலே இந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. நன்றாக சிந்தியுங்கள். சபை என்றாலே ஆண்டுடைய சரீரம் தான். இன்றைக்கு மக்களுக்கு வெறுப்பா இருக்கிறது, ஊழியர்களுக்கு வெறுப்பா இருக்கிறது, தலைவர்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. இது ஒரு தலையடியான மக்களே, இது தலையடியான தலைவர்களே, இது தலையடியான ஊழியர்களே என்று வெறுப்படைந்தவர்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? பிசாசானவன் அவளை அசைத்து விட்டான், பிசாசானவன் ஆளுகை செய்து விட்டான், பிசாசானவன் அவன் அந்த இடத்தை அவர்கள் பிசாசுக்கு விட்டு விட்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டிய இடத்திலே, சபையிலே
தலைவர் மத்தியிலே, ஊழியர்கள் மத்தியிலே. உதாரணமாக முதல் அரசன் சவுலை நீ எடுத்துக்கொண்டால், அவனோ மகாரமாய் பார்த்தான். அவனோ எரிச்சல் அடைந்தவனாய் இருந்தான், பொறாமை கொள்ளுகிறவனாய் இருந்தான், மகாரமாய் பார்க்கிறான். இன்றைக்கு கிறிஸ்தவ தலைவர்களே, உங்களுடைய இருதயத்தின் காரியங்கள் உங்களுடைய வாயின் வார்த்தையிலே, உங்களுடைய செயலிலே காணப்படுகிறதே. நான் தான், என்னால் தான், என்னோடாகத்தான், இப்படித்தான், இதுதான், நான் சொல்லுவதுதான். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள். பதவி மோகம், உயர் பதவிகள், மற்றவர்களை அடக்கி ஆள்வது, நான் தான், நான் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதை செய்யுங்கள். முதலாவது கிறிஸ்தவ தலைவர்களே, நீங்கள் தேவ ஆளுகையிலே இருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், தன்னை தாழ்த்தினார், சீசருடைய கால்களை கழுவினார், அவர் தாழ்மை இயேசு காண்பித்தார், வந்து கற்றுக்கொள் என்று சொன்னார். இன்றைக்கு பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். தன் அதிகாரம் தான் எங்களுக்கு வேண்டும், தன்னுடைய அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தித்தான் நீங்கள் வாழ வேண்டும், நான் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று இருக்கிற தலைவர்கள் உண்டு. பிசாசு அவர்களை அசைத்து விட்டார். இதன் மத்தியில் இதனோடு கூட ஒரு உபவாசம், இதனோடு கூட ஜெபங்கள், இதனோடு கூட ஊழியங்கள். இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸ் இந்த நாட்கள், தேவ கோபம் வெளிப்பட்ட இந்த நாட்கள்ல, தேவ கோபமோ ஒரு நிமிஷம், கிருபையோ நித்த நித்தம். உன்னத மாணவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்று வேதம் சொல்லி இருக்க, அவருடைய நிழலின் பாதுகாப்பை கிருபையினாலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். தாழ்மை முக்கியம். மற்றவர்கள் இவர் தாழ்மை உள்ளவர் என்று சொல்வதல்ல, நடக்கும் போது, கிரியை செய்யும் போது தாழ்மையை நீ காண்பிக்க வேண்டியவனாக இருக்கிறார். கிறிஸ்தவ தலைவர்கள் சவுல் போன்ற ஆவியுடையவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாக மனத்தாழ்மை, உண்மை, நியாயம், ஒருவரை ஒருவர் பட்சபாதம் பார்த்து காரியங்களை செய்யக்கூடாது. பணங்கள் கொடுக்கிறவர்களுக்கு கொண்டு தசம பாகங்கள் ஒழுங்காய் போட்டால் அவர்களுக்கு முன்னிடம், கனம் பண்ணினால் அவருக்கு முன்னிடம், கோல் சொல்லுகிறவர்களுக்கு முன்னிடம். இது நல்லதல்ல. இன்றைக்கு பிசாசானவன் அவளை சோதித்து பிசாசின் கிரியைகளிலே வஞ்சித்திருக்கிறான். ஊழியர்களே, இந்த கிறிஸ்தவ ஓட்டத்திலே தேவனை இதற்காக உன்னை அழைத்தார். அன்றைக்கு இயேசு பிரசங்கித்த போதகம் பண்ணின அந்த ஜெப ஆலயத்திலே பிசாசான அது செத்ததாய்த்தான் இருந்தது. யாரெல்லாம், எந்த ஊழியரெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ அவர் செத்தவன். அவன் நடத்துகிற குடும்பம், அவன் நடத்துகிற இடமெல்லாம் செத்தது. வெறுப்படைந்த ஒரு வாழ்க்கை, சோதனையிலே சிக்கின வாழ்க்கை. எங்களுக்கென்று தேடத்தான் பார்ப்போமே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நாங்கள் சிந்திக்க மாட்டோம். எத்தனையோ ஊழியக்காரர் இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். மற்றவர்களுக்கு தான் பிரசங்கம், அவர்களுக்கு பிரசங்கம் அல்ல, அவருடைய மனைவிக்கு பிரசங்கம் அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் அல்ல, மற்றவர்களுக்கு பிரசங்கம். ஊழியம் என்றால் என்ன? எதற்காக தேவன் உங்களை அழைத்தார்? நன்றாய் சிந்தியுங்கள், கவனியுங்கள். இன்னைக்கு துக்ககரமானது, வேதனைக்குரியது. விசுவாசிகளே, தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நாளாந்தம் பரிசுத்தப்பட வேண்டியது. கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து விட்டார்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்து நிற்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து அவருடைய பிசாசின் கிரியைகளுக்கு உள்ளாயிருக்கிற நீ உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ தலைவன் சொன்னான், எப்ப தலைவன் சாவான், எப்ப அந்த இடம் எனக்கு கிடைக்கும் என்று. அப்படியெல்லாம் பிரசங்கித்தவர்கள் உண்டு. கேட்டு பிரசங்கித்தவர்களும் அந்த கதிரைக்காகத்தான் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் மறிப்பார்கள், யாரிடத்திலே பறித்துக் கொள்ளலாம், எல்லாம் தந்திரமும் வஞ்சகமும் கசப்பும் நிறைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். வெளியிலே ஒரு முகம், உள்ளாலே ஒரு முகம். ஆகையினாலே
உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூர்ந்து விட்டார்கள். விசுவாச வாழ்க்கை என்பது இன்றைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. சேமித்த வாழ்க்கையோ அதனாலே ஒரு பெருமை. இன்னைக்கு உலகம் அதன் இச்சையும் அசைத்த மக்கள், சபைகள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அசைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு இதை சிந்திப்பார் இல்லை. உலகத்தாரை குறை கூறுவதும் இருக்கிறவர்களை குற்றம் சாட்டுவதுமாகத்தான் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே திரும்பவும் சொல்லுகிறேன், பண ஆசை, பதவி மோகம், தேவ பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு நிலைமைகள், வெறுப்பு, கிறிஸ்தவ தலைவர்கள் ஊழியர்களிடையே ஒற்றுமையின்மை, உடைவு, தொடர்ந்த பழிவாங்குற கோபம், கசப்பு, மன்னியாமை. எபேசியர் எழுதின புத்தகம் சொல்லுகிறது 4:31-32 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த கொரோனா இந்த நாட்களிலே கிறிஸ்தவ தலைவர்களோ ஊழியர்களோ மந்தையிலோ வீடுகளிலே தான் இருக்கிறார்கள். கொரோனா அற்ற நாட்களிலே தலைவர்கள் ஊழியத்துக்காக போவது இல்லை. அவர்கள் சாப்பாடு, காரியாலயம், அது வீடு, தூக்கம், மற்றவர்கள் ஊழியத்தை செய்கிறதை பார்த்து அதை பறித்துக் கொள்ள பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். பிசாசு அவர்களை சோதனைக்கு உள்ளாக்கி விட்டான். பரிசுத்தப்பட வேண்டிய இந்த நாட்கள், தேவனை கிட்டி சேர வேண்டிய இந்த நாட்கள், இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் தான் யுத்தமா இருந்தாலும், பல தேசங்கள் யுத்தங்களுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், கிறிஸ்தவ தலைவர்களிடையே யுத்தம், ஊழியர்களிடையே யுத்தம், மந்தைகளிடையே யுத்தம், குடும்பங்களிடையே யுத்தம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை, விட்டுக் கொடுப்பதில்லை, தாழ்த்துவதில்லை, மன்னிப்பதில்லை, மறப்பதில்லை, கட்டி எழுப்புவதில்லை. எப்படிப்பட்ட யுத்தங்கள் இந்த நாட்களில் கண்டு கொண்டிருக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அன்றைக்கு ஜெப ஆலயத்திலே பிசாசானவர், பிசாசின் கிரியை அது செத்ததா இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள் மத்தியிலே செத்தது. ஆறுதல் இல்லை, அமைதல் இல்லை. சபைக்கு போனாலே துக்கத்தோடு வருகிறான், காயத்தோடு வருகிறான், வேதனையோடு வருகிறான். பலிப்பீடத்துக்கு ஏற முன்பு உன்னை நீயே ஆராய்ந்து கொள். யாரெல்லாம் கோல் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தலைவர்களிடத்திலே பதவி உயர்வு. யாரெல்லாம் அவர்களோ தலைவர் சொல்லுகிறதை கீழ்ப்படிந்து அவருடைய மாம்சத்துக்கு, அறிவுக்கு, சுயத்துக்கு ஒத்து போகிறார்களோ அவர்களோ நல்லவர்கள். இதுதான் இன்றைக்கு சபையின் நிலையா இருக்கிறது, சபையின் காரியங்களா இருக்கிறது. சில நேரம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வேதனையா இருக்கலாம், காயமா இருக்கலாம். நீங்கள் மனம் திரும்பும் போது அது வேதனையா இருக்காது, காயமா இருக்காது, காயம் கட்டப்படக்கூடியதாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம் 1வது வார்த்தையிலிருந்து 7வது வார்த்தையிலிருந்து நீங்கள் வாசித்தால், உசியாக்கள் மறைய வேண்டும், சபைகளிலே பாபேல்கள் உடைக்கப்பட வேண்டும். தாவீது பிசாசினால் ஏவப்பட்டு ஒவ்வொருவரை என்ன தொடங்கினார். இந்த பிசாசின் ஏவுதல் பொய் தீர்க்க தரிசனங்கள், தங்களை பெருமை அடித்துக் கொள்ளுகிறவர்கள், தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறவர்கள், ரகசியமாக தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். நன்றாய் சிந்தியுங்கள், உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். உசியாக்கள் மறைய வேண்டும். உசியா தான் பலப்பட்ட பின்பு ஒருவரும் தேவையில்லை, நான் தான், என்னால் தான், என்னோடாகத்தான். வாயின் வார்த்தை தாழ்மையை குறிக்கிறது, தாழ்மையான காரியங்கள். ஆனால் அவருடைய இருதயமோ கசப்பும் வைராக்கியமும் பெருமை நிறைந்ததா இருக்கிறது. உசியா போன்றவர் தலைவர்களே, ஊழியர்களே, மந்தைகளே, நீங்கள் பலப்பட்டு தேவனுடைய கிருபையிலே ஒழிய தேவன் உயர்த்தப்பட வேண்டும், தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டுமே ஒழிய பலப்பட்ட பின்பு உசியாவுக்கு தேவ தீர்ப்பு வந்தது. அதே போல பாபேல் நமக்கென்றும் நம்முடைய பெயருக்கு என்று இருக்கிற அந்த பாபேல்கள் உடைக்கப்பட வேண்டும். பிசாசு சோதனைக்குள்ளாக்கி வஞ்சித்து விட்டான். இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை ஏசாயா கண்டவனோ அவன் தானே
அசுத்த உதடுள்ளவன் என்றான், அசுத்த மனிதன் என்றான். அதே போல அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்றார். நம்மை நாமே தேவ பிரசன்னத்திலே கண்டு கொள்ள விட்டு கொடுப்போம். இன்னுமாக மற்றவர்கள் யார் என்று அறிந்து கொள்வோம். இன்னும் மனம் திரும்புவோம், கிட்டி சேருவோம். தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டியிருக்கிறது. தேவன் நாமம் உயர்த்தப்பட வேண்டியிருக்கிறது. தேவன் நாமம் மேன்மைப்பட வேண்டியிருக்கிறது. நம்மை நாமே கண்டு கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். உலகத்திலே உள்ளவனை விட எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். பிசாசின் கிரியைகள் வஞ்சிக்கப்பட்ட நிலையிலிருந்து மனம் திரும்புதல் உண்டாகணும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசுக்கு சபையாகிய சரீரத்திலே அவனுடைய கிரியைகளுக்கு இடமில்லாதிருப்போம், இடம் கொடாதிருப்போம். தேவனையே மகிமைப்படுத்தும். உயர்வோ தாழ்வோ, குறைவோ நிறைவோ, பாடுகளோ கண்ணீரோ இழப்போ, நன்மையோ தீமையோ, தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்தது, இருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிற சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் அவரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எனக்கோ உனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாமல் தேவன் நடத்தி இருக்கிறார், நடத்துகிறார், நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த செய்தியை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நாங்கள் அப்படியே ஆராய்ந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி, ஜீவனின் அதிபதியே, ஆமென் ஆமென், உம்மை ஆராதனை செய்கிறோம். திரும்பமாக உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அவருக்கே மகிமை வருவதா. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை அசைத்து எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஓசன்னா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஓசன்னா. ஆமென். ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. சொல்லுங்க, தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா ஓசன்னா. இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, ஆமென் ஹல்லேலூயா, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா. ராஜாதி ராஜாவுக்கு ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் ஒளியட்டும். பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுபடுவோம். தேவ பிரசன்னத்துக்கு வருவோம். எங்களை கண்டு கொள்ளுவோம். மற்றவர்களை கண்டு கொள்ளுவோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். நமக்கண்டு அல்ல, தேவனுடைய நாமத்துக்கண்டு. நாங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறோம்? ஏன் எங்களுடைய ஜீவன் கூட்டப்பட்டது? ஏன் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார்? தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறத்தக்கதாக. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எப்படி சவுல் பிசாசின் ஆளுகைக்கு உள்ளாகும் போது, களங்கடிக்கிற ஆவிகளுக்கு உள்ளாகும் போது தாவீது துதிக்கிறார், தாவீது ஆராதிக்கிறார். நாங்கள் துதித்து ஆராதிக்கும் போது நம்முடைய பிசாசின் கீழ் ஒளியட்டும், மற்றவருடைய பிசாசின் கீழ் விடுபடட்டும். நாங்கள் நிற்கிறோம் அல்ல, தேவனுடைய கிருபையினால நிற்கிறோம். தேவன் கிருபையினால எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா. ஆமென் ஆமென். ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா. ராஜாதி ராஜா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா ஹalleluya ஹோசன்னா. ஹalleluya. திரும்ப கரங்களை அசைத்து ஹalleluya ஹோசன்னா. அவர் ராஜாதி ராஜா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தொடங்கியதை முடிப்பார். அவர் சொன்னதை செய்வார். அவர் சகலவற்றை அழகாக செய்து முடிப்பார். முந்தினவர்கள் அல்ல, பூர்வமானவர்கள் அல்ல, கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். வனாந்திர வழி, அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குறார். சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்தவர். உம்மை ஆராதனை செய். அவர் மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலக இச்சை ஜெயித்தவர். உம்மை ஆராதனை செய்கிறோம். உலகத்தை ஜெயித்தவர். மாம்ச இச்சையை, ஜீவனத்தின் பெருமை, உலக இச்சையை ஜெயித்தவர். உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவர். நாங்கள் சிறுக, தேவனோ பெருக. நாங்கள் சிறுக, தேவனோ பெருக. நாங்கள் சிறுக, தேவனோ பெருக. நாங்கள் சிறுக, தேவனோ பெருக. ஹalleluya ஹalleluya. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் கர்த்தருக்காக வாழ்றவனுக்கும் வாழாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குற நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்துடைய காரியங்கள் கீழே போக, தேவனுடைய பிள்ளையுடைய காரியங்கள் உயர்த்தப்படுகிற நாட்கள் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஹalleluya ஹalleluya. தடைகளை தகர்த்து போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். இரும்பு தாழ்பாள்கள் வெண்கல கதை உடைக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. எரிகோக்களை உடைக்கிற தேவன்.
உனக்குள்ள இருக்கிற பாபேல்களை உடைக்கிற தேவன், சவுளுடைய ஆவுடைய கிரியைகளை அழிக்கிற தேவன், மாம்ச இச்சையின் காரியங்களை, ஜீவனத்தின் பெருமையின் காரியங்கள், உலகத்தின் இச்சையின் அசுத்த கனியின் கிரியைகளை அழிக்கிற நாட்கள் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனோ பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என் கூடவே ஓ இயேசுவே, எல்லாரும் சொல்லுங்க, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே, என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே சொல்லுங்களா, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. சேர்ந்து சொல்லுங்க, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. ஆமென், ஆமென். காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. ஓ glory. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே. அவர் ஒருவர் தான் நமக்கு. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே. சொல்லுங்க எல்லாரும், என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாம் எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ glory, glory. என் பக்கத்திலே சொல்லுங்க எல்லாரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் ஆபிரகாமோடு நண்பனாயிருந்தது, மோசேயோடு முகமுகமாய் பேசுகிறது, பரிசுத்த பவுலை வழிநடத்துகிறது. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. சொல்லுங்க, எனக்கு எல்லாமே. எல்லாமே நீங்களானப்பா. என்
இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவின் நாமத்தினால் துதி கன மகிமை உமக்கு செலுத்தி ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல தகப்பனே, உடைய வார்த்தையை கேட்டோம். வானம் பூமி ஒளிந்தாலும் உடைய வார்த்தை ஒளியாது. உடைய வார்த்தையை விதைத்திருக்கிறோம். ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை தலைவர்கள் கண்டு கொள்ள, ஊழியர்கள் கண்டு கொள்ள, மந்தைகள் கண்டு கொள்ள, நானாக இருந்தாலும் என் குடும்பமாக இருந்தாலும் அறிந்தவர்களாக இருந்தாலும் கண்டு கொண்டு பிசாசின் கிரியையில் ஒழிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுந்து நிமிர்ந்து நின்று தேவனுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்த, தேவ சித்தம் நிறைவேற, இந்த பூமியில தேவநாமம் மகிமைப்பட வருகைக்காக ஆண்டவரே இந்த ஓட்டத்தை ஓட அநேகரை வருகைக்காக ஆயத்தப்படுத்த தேசம் தேசமாக உமக்காக மகிமை கண்டு நடத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவனுடைய முக பிரகாசம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ஆவியானுடைய வழிநடத்தல் இன்றும் என்றும் எப்பொழுது வலுவாதபடி தங்குவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.